வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நம்ம தேமுதிக கட்சியின் தலைவர் விஜயகாந்த் அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்களுடைய மனைவி பிரேமலதா அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்காதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் உயிரிழந்து போனார். அவரது உயிரிழப்பு பலருமே சோகத்தில் தள்ளியது. அவர் இருந்தவரை எத்தனையோ பேர் அவரால் பயனடைந்திருந்தாங்க. சாமானியர் முதல் பிரபலங்கள் வரை அந்த லிஸ்ட்டில் நீண்டு கொண்டே செல்லும். இந்த சூழலில் இன்று அவரது தனது பிறந்தநாளை கொண்டாடி இருக்காங்க. இதனையொட்டி அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒன்று ரசிகர்களிடம் கவனத்தை பெற்றுள்ளது. விஜயகாந்த் இந்த பெயரை ரசிக்காதவர்களே இருக்க முடியாது. சினிமாவில் நுழைந்து தனக்கென ஒரு தனித்துவ உடல் மொழி, ஸ்டைல், வசன உச்சரிப்பு, நடிப்பு என அனைத்திலுமே முத்திரை பதித்தவர். ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆகியோர் பீக்கில் இருந்தபோது சினிமாவுக்குள் நுழைந்து தனக்கென ஒரு தனி ரசிகர் படையை சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டார் விஜயகாந்த் அவர்கள். அவ்வாறு அவர் அப்படி செய்த சாதாரண விஷயம் இல்லை என்பதும் பலருமே ஒத்துக்கொண்ட தருணம்தான். ரசிகர்களால் கேப்டன் புரட்சி கலைஞர் என்றும் அழைக்கப்பட்டார். விஜயகாந்த் கேப்டன் என்ற பட்டத்துக்கு உரிய முறையில் பல விஷயங்களை தனியாளாக வழிநடத்தி வந்தார். சிவாஜியின் இறப்பில் கூட்டத்தை ஒற்றையாளாக கட்டுப்படுத்தியதும், ஏதேனும் பிரச்சனை என்றால் எதற்கும் யாருக்குமே அஞ்சாமல் முதலாளாக களத்தில் நிற்பதும், நட்சத்திர கலவிழாவை திறம்பட நடத்தி காண்பித்தது என அவர் உண்மையிலே கேப்டன் தான் அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்லி வந்தாங்க. இந்த நிலையில் சினிமாவில் கலைக்கு வந்த விஜயகாந்த் அரசியலில் நுழைந்து எதிர்க்கட்சி தலைவராக மாறி வந்தார். ஆனால் அரசியல் தளத்தில் அவருக்கு சில துரோகங்கள் நிகழ்த்தப்பட்டன. அது விஜயகாந்துக்கு ரொம்பவே மன உளைச்சலை கொடுத்து வந்தது. இதனையடுத்து அவருக்கு உடல்நலக்குறைவும் ஏற்படுத்தி வந்தது. தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த அவர் அரசியலிருந்து ஒதுங்கி முழு ஓய்வு பெற்று வந்தார். பிறகு உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் கடந்த வருடம் உயிரிழந்து போனார். இதற்கிடையே விஜயகாந்த் பலருக்குமே பல உதவிகளை செய்து வந்தார். அவரிடம் உதவி பெற்றவரிடம் பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். அந்த லிஸ்ட்டில் இப்போ டாப் ஹீரோக்களை இருக்கும் விஜய், சூர்யா இருக்காங்க. இன்று விஜயகாந்தின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றாங்க. அவர் பிறந்த நாளில் அவரது நினைவுகளை கண்ணீரோடு நினைவு கூர்ந்து வராங்க. இந்த சூழலில் விஜயகாந்த் கொடுத்த பழைய பேட்டி சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. பழைய பேட்டியில், எனது மனைவி எனது வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். எல்லோரும் கணவனை கண்டு தெய்வம் என்று சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு மனைவிதான் கண்கண்ட தெய்வம். என்னையும் என்னுடைய 2 மகன்களையும் பத்திரமாக பார்த்து கொள்வது அவர் மட்டும்தான். நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பெல்லாம் எனது மகன்கள் சரியாக படிக்கவில்லை என்றால் அவர் அடி வெளுத்து விடுவாங்க. அப்போது என்னுடைய மனைவி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது, நீங்கள் ஷூட்டிங்கில் இருக்கீங்க என்று சொல்லி அடிக்கடி சென்றுறீங்க. அப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்கும் குழந்தைகளை அடித்தால் தான் அது சரியாக இருக்குமா என்று கேட்டார் என்று அன்றிலிருந்து அவர் அடிக்கும் பழக்கத்தை நான் நிறுத்திவிட்டேன் என்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க.